நான் வழக்கறிஞர் சஜித் நாகர்கோயில். பொதுவாக வீட்டு கடனை செலுத்தாத நபர்களின் வீடுகளை ஒரு வங்கியிலிருந்து வந்து உங்க வீட்டை பூட்டுக்கு சீல் வைக்க வர்றாங்க. நாங்க நீதிமன்ற உத்தரவு பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது சரியா தப்பான்னு நம்ம பார்ப்போம். ஒரு விதத்துல நீங்க வந்து பல்வேறு ஆவணங்கள்ல நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் படிச்சு பார்க்காம. இந்த வங்கியில் இருந்து உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு 13/2 சர்பாசி ஆக்டின் கீழ ஒரு நோட்டீஸ் வரும். அடுத்த ஒரு 60 நாள் கழிச்சு 13/4 கீழ் ஒரு நோட்டீஸ் வரும். இதை 2டைம் நம்ம வாங்கி வச்சிருவோம். இந்த 2டையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு எந்த நோட்டீஸும் பதில் வரைக்கும் கொடுக்க மாட்டோம். அவங்க அந்த நோட்டீஸை கொண்டாந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி உங்களுக்கு அழைப்பானே வராம இந்த உத்தரவு பெற்றுக் கொள்வார்கள். இந்த உத்தரவின் அடிப்படையில் உங்கள் வீடை ஜப்தி செய்ய முடியும். உங்களுக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை குறித்து எந்த ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதாவது இயற்கை நீதி கோட்பாடு இந்த வழக்கில் கிடையாது. அதனால நீங்க திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது வந்து நீதிமன்றத்திலிருந்து வர்றது சரிதான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க இதுக்கு எதிராக மேல்முறையீடு டிஆர்டி மட்டுமே போக முடியும். இந்த 90 நாள் ஒரு நபர் வந்து கடன் வாங்கிக்கிட்டு செலுத்தாம போயிட்டாலே வங்கி வந்து வரா கடன்ல கொண்டு வந்துடும். அந்த 90 நாளுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிடும். அதுக்கப்புறம் ஒரு 60 நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு நீதிமன்றத்துக்கு எந்த ஒரு அழைப்பானையும் உங்களுக்கு வராம வந்துருவாங்க. எந்த நீதிமன்றம்னா குற்றவியல் தலைமை நடுவர் நீதிமன்றத்துக்கு வருவாங்க. அங்க ஒரு உத்தரவை பெற்று உங்க வீட்டில் வந்து ஜப்தி பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த சர்ஃபாசி ஆக்டினுடைய வீடு ஜப்தி பண்றது குறித்த ஒரு சிறிய கருத்து.